அந்த டைமில் தான் கிக்கு பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். கிக்கிலே பிளாக் பண்ணுங்க. கிக்கில் எப்படி அப்படின்னோடனே அவர் கால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணார். அழகாக கிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணார். ஊக்குலாம் நல்லா அடிப்பார். இப்போ வந்து ஒரு படத்துக்கு அது வீட்டுக்கு ஒரு கண்ணையே என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நிறையா படம் பண்ணால் ஞாபகம் இல்லை. அது வந்து ஒரு ஒரு ஷோரில் ஏறி ஒரு கிக் அடிக்கிற மாதிரி நான் அடிச்சுக்காம சும்மா கம்போஸ் பண்ணேன். இருத்தாங்க நான் பண்ணுறேன்னாரு. அப்படியே பண்ணார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, என்னை விட அழகுபடுத்திக்கிட்டாரு அவர். அதாவது பேக் கிக்கு, அந்த ஒரு ஸ்டைலில் பேக் கிக் அடிக்கிறது, நிறைய கிக்கு. அதாவது ஓடி வந்து செவுத்துல காலை வச்சு மறுபடியும் திரும்ப அடிக்கணும், பின்னாடி வர்றவங்களை அடிக்கணும். அது வந்து ஏன்னா அவருக்கு நல்ல உடம்பு பலமான ஒரு 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 உடம்பு மெல்லிசான உடம்பு அப்படிலாம் இல்லை, பலமான உடம்பு அவர். ஆனால் அதெல்லாம் தூக்கி அசால்ட்டாக பண்ண ஆரம்பிச்சார். அது கடவுள் கொடுத்த சொத்து தான் அவருக்கு. ஏன்னா அவரோட எண்ணம், ஏன்னா அவருக்கு வந்து ஹிந்தி படம்லாம் வாய்ப்பு வந்துச்சு. ஹிந்தி படம்லாம் வேணான்ட்டார். அவர் என்ன திரும்ப என் மொழி தமிழ் மொழி மட்டும் தான் பண்ணுவார், எந்த மொழியும் பண்ண மாட்டேனார். அந்த இடத்துல வந்து கேப்டன்னாருங்க. யாருமே அப்படி இல்லை. ஏன்னா பிரபாகரன் ஏன் பேர் வச்சார், அந்த விடுதலை புலிகளோட பேர் தான் பையனுக்கு வைக்கணும்னு வச்சார் அவர். அதாவது ஒரு இது பார்க்கல, எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் ராசி பேராசி அப்படிலாம் பார்ப்போம், அதெல்லாம் பார்க்கல, பிரபாகரன் அப்படின்னு வச்சார். அந்த மாதிரி மனசு யாருக்கும் வரும்.